நெல்லையில் மாயமான காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் தோட்டத்தில் மர்மமான முறையில் சடலமாக கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த திசையன்விளை கரைசுத்துப்புதூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் தனசிங் 2 தினங்களுக்கு முன் காணாமல் போனார். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கரைசுத்துப்புதூரில் உள்ள தோட்டத்தில் அவர் மர்மமான முறையில் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று ஜெயக்குமார் தனசிங்கின் சடலத்தை மீட்ட போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தன்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம் எழுதி வைத்துள்ள ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில் சடலமாக கிடந்துள்ளார். விடிய ஆட்சியில் கூட்டணி கட்சி தலைவரை கூட காப்பாற்ற முடியாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காற்றின் போக்கு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் திடீரென பலத்த காற்று வீசும் நிகழ்வு கள்ளக்கடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், விழுப்புரம், கடலூர் மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 7ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயத்திற்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பே குடிமராமத்து பணிகளை துவக்க வேண்டுமென விடிய அரசுக்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பல இடங்களில் 6 வாய்க்கால் மட்டுமே தூர்வாரப்பட்டு உள்பகுதிகளில் முறையாக தூர்வாராததால் ஜூன் 12க்கு முன்பே தண்ணீர் திறக்கப்பட்டும் கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடையாததால் தண்ணீரின்றி பயிர்கள் கருகி சாகுபடி பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எனவே மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். அரசாங்கத்தால் நிவாரணமும் கொடுக்க வெளியில்லைன்ட்டாங்க, கொடுக்கவும் இல்லை. இந்த ஆண்டா அந்த மாரி கதியும் ஏற்படாமல் தண்ணி திறக்கன்னு 2 மாதம் டயம் இருக்குது. அதுக்குள்ளாட்டி எங்களுக்கு வாக்கியா குடிமராமத்து பணியை முறையாக அந்தந்த பகுதி விவசாய சங்கத்திட்ட கொடுத்து அவங்களும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் விட்டு முக்கியமான பணி விவசாயிக்கு தெரியும். எந்தெந்த வாக்கியா வெட்டணும்னு விவசாயிக்கு தெரியும். அவங்ககிட்ட ஒப்பிச்சாதான் அந்த வாக்கியா முறையாக வெட்டுவாங்க. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச ஆராய்ச்சி மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 40 பேர் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி விடிய திமுக அரசு சத்திய ஞான சபை அருகே வள்ளலார் சர்வதேச ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வடலூரில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த தமிழ் வேத ஆகம பாடசாலை நிறுவனர் சத்யபாமா அம்மையார் உள்ளிட்ட 40 பேரை விடிய அரசின் ஏவல் துறை கோவில் வாசலிலேயே கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2000 ஏக்கர் பாசனத்திற்கு என்எல்சி நிர்வாகம் தண்ணீர் வழங்க மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுவானைமேடு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 2000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் என்எல்சியின் 2வது சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் பாசனத்திற்கு வழங்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிப்படைந்துள்ளது. மேலும் கால்வாயில் உள்ள தண்ணீரை மோட்டார் மூலம் எடுக்க விடாமல் என்எல்சி தடுப்பதாகவும் இதனால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் விவசாயிகளை வஞ்சிக்கும் என்எல்சி நிர்வாகம் தடையில்லாமல் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் விடிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். எங்கள் பகுதி மக்கள் 1500 மக்கள் இருக்காங்க. இந்த 1500 மக்களும் உயிரோட வாழணும்னு சொன்னால் இந்த விவசாயம் வாழணும். இந்த விவசாயம் வாழணும்னா எங்களுக்கு என்எல்சி தண்ணி தான் எங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது. குடி தண்ணியும் எங்களுக்கு பிரச்சனை, விவசாயமும் தண்ணி பிரச்சனை. இந்த என்எல்சி எங்களை ஒன்று எங்களை என்எல்சி நிர்வாகமே எங்களை கொண்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழின்னு சொன்னால் கூட நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கோம். வருஷம் ஒவ்வொரு விவசாயத்தை கொண்டுக்கிட்டு வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிக்கிட்டு நாங்கள் போய் எங்கள் தேவையை கேட்டோம்னா செய்கிறோன்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் மக்களை விவசாயிகளை அலைய வைக்கிறாங்களே தவிர தேவையான வசதியை செஞ்சு தர்றதில்ல. 100 மீட்டர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணியை பூரா அவங்க ஊஞ்சி எடுத்துட்டு போகிறாங்க. விவசாயம் பூரா காயுதுங்க. 2000 ஏக்கர் மேலே நிலம் இருக்குது. இன்னும் ஒன்றும் இல்லை, பிச்சை எடுக்காத குறையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அந்த தண்ணியை ஒழுங்காக 2 பைப் போட்டு விட்டாங்களே, இன்னும் 2 பைப்பை சேர்த்து போட்டு 4 பைப்பை விட்டால் தண்ணி ஃபுல்லாக வரும். சும்மா வாய்க்கால் வரும்போது தண்ணி நல்லா வந்தது, ஏதோ விவசாயம் பண்ணாங்க. இப்போ எல்லாம் நிலத்தை விற்றுட்டு போகணும். இல்லை ஒரு இடையே நிலத்தை எடுத்துட்டு காசை கொடுத்து எங்களை எல்லாம் கரையாச்சி கொடு, எங்கேயா கொண்டு அனாமத்து காட்டில் விட்டு போயிடு. எதுக்கு எங்களை போட்டு துன்புறுத்துற? தண்ணி எங்கேயோ கொண்டு அனாமத்தை கொண்டு போய் கடலில் போய் கலக்குற. எதுக்கு வேஸ்ட்டாக செய்கிறீங்க? எங்கிட்ட நிலத்தையும் எடுக்கிறீங்க, போறீங்க வரீங்க, கொல்லாத வழியாக கொள்றீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை செய்கிறீங்க. பார்த்து கொஞ்சம் கடலை புரிஞ்சு என்எல்சி அதிகாரியாக இருந்தாலும் சரி, மேலதிகாரி யாராக இருந்தாலும் சரி பார்வையிடுங்க. பார்வையிட்டுட்டு நீங்கள் அப்புறம் எதாக இருந்தாலும் செய்யுங்க. இந்த என்எல்சி தண்ணி வேஸ்ட்டாக கடலுக்கு போகுது பாருங்க ஐயா. இந்த பக்கத்தில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். 2000 ஏக்கர் துணிக்கொல்லை பஞ்சாயத்தில் நிலம் பயிர் ஏறணும். இந்த தண்ணி அந்த நிர்வாகம் கொடுக்கவே மாட்டேங்குது. இறைச்ச பைப்பை கூட கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்படி பிழைக்கிறது? போர் தண்ணி எங்களுக்கு இவங்க எடுக்கிறதால உப்பு தண்ணி, கடல் தண்ணி ஏறி சால்ட் வாட்டர் ஆகி போச்சு. நாங்கள் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. ஒன்று எங்களை ஒட்டு மொத்தமாக கரையத்துங்க இந்த துணிக்கொல்லை பஞ்சாயத்தை வேணான்னு. என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. இந்த நிர்வாகம், இந்த என்எல்சி நிர்வாகத்தை கொஞ்சம் துரிதப்படுத்தி எங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க ஐயா. வார விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சென்னையிலிருந்து இருசக்கர வாகனங்களிலும், கார்களிலும், பேருந்துகளிலும் சொந்த ஊரை நோக்கி பயணம் செய்வதால் வண்டலூர் முதல் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது.